யாரை விரும்புகிறாயோ அவர் அவரோட அழகுல ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. ரொம்ப கௌரவமா இருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சு, ஸோ நவ் ஹி இஸ் கோயிங் டு இன்டர்ஃபியர் இன் டு ஹர். இன்னும் கொஞ்சம் பர்சனலா ஹி இஸ் கோயிங் டு கோ தேர். ஸோ ஏன்னா அந்த யாரு இவளுக்கு மனசு இறங்கலையோ அவரை திட்டுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் he should inquire what is happening. அதுக்காகத்தான் now he starts entering into such area. ஸோ அவர் தன்னோட அழகுல ரொம்ப பெருமை எடுத்துட்டு இருக்காரு, பெருமையா இருக்காரு. ஆனால் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ அந்த இது புரியும். ஹே பார்வதி, அப்புறம் பார்வதி அழகதான் வர்ணிக்கிறார். ஹே பார்வதி, தவ பிரியம் சௌபாகிய மதேன. தன்னுடைய இந்த இடத்துல சௌபாகியம்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி சுபாகியம் இல்லை, இது அழகுன்னு அர்த்தம். ஸோ அழகு மதேன, மதேனங்கிறத நிறைய பார்த்துருக்கோம். ராவணன் எல்லாம் இது பண்ணும்போது பலத்துல மதேன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் இங்க அந்த தன்னுடைய அழகுல இருக்க கர்வத்தினால அவரு வஞ்சித்தம் அவைமைங்கிறாரு. இந்த அவைமைங்கிற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை. ஐநோ அப்படிங்கிற அர்த்தம். அதாவது உன்னை ஏமாத்தி, கர்வத்தினால உன்னை ஏமாத்தி விட்டுறார் அப்படின்னு ஐநோ அப்படிங்கிறாரு. இந்த ஐநோக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு சிவனே வந்திருக்காரு, 2 எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு இருக்காரு, சிவனை நான் முன்னாடியே அறிவேன்னு சொல்லியிருக்காரு. 3வது அர்த்தம் இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இப்போ நான் எனக்கு தெரியும்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் if he talks, so he has a license to talk as he wants. ஸோ இந்த 3 அர்த்தத்துல ஐநோ சங்கரனையும் பர்சனலா தெரிஞ்ச மாதிரி. ஸோ அந்த அர்த்தத்துல இஸ் யூசிங் a very powerful but indicative word as அவைமி. யஹ சதுராவலோகினஹ அராள பக்ஷ்மணஹ. அராளனா வளைந்த, நம்ம இந்த இது மரால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுல பார்த்திருக்கோம். அஜஸ்ய விலாபகால வளைந்த அப்படிங்கிறது. அப்புறம் பக்ஷ்மணஹா அப்படிங்கிறது கண்ணோட இமையில இருக்கக்கூடிய கூந்தல், ஸோ ஐலாஷஸ். அரால பக்ஷ்மணஹா அஸ்ய சக்ஷுஷஹ ஆத்மீயம் வக்திரம். இந்த ஆத்மீயம் அதாவது அவருடைய ஓன் ஃபேஸ். சிரம் லட்சியம் ந கரோதி. ஸோ உன்னுடைய இந்த அழகான முகத்தை அவர் இன்னும் இது ரொம்ப நாளா கேரே பண்ணல அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாரு. ஸோ இதுல இந்த அவைமி அப்படிங்கிறதுக்கு தாத்து, ஈ தாத்து. இது ஒரு நல்ல வார்த்தை. இது நமக்கு கொஞ்சம் அன்ஃபெமிலியர். ஏன்னா தாத்து கூட ஈ தாத்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஈ அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு ஈங்கிற அர்த்தம் டு கோ, போகணும்னு அர்த்தம். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி அவ அப்படிங்கிற அந்த இதோட உபசர்க்கத்தோட சேர்த்தோம்னா அது அவைமி அப்படின்னு. அப்போ டு நோன், டு கோங்கிறது உபசர்க்கம் சேர்றதுனால அர்த்தம் மாறுகிறது. ஸோ இந்த இடத்துல அவைமி அப்படின்னு மாறிடுறது. ஸோ ரூட்னு கேட்டாங்கன்னா we should write E only. ஸோ பகவதியா ஒரே அங்க ஈல இன் கத்தவன்னு ஒண்ணு இருக்கு. இது இன் கத்தவும் கிடையாது, இன் அத்தியாயனேன்னு ஒண்ணு வந்திருக்கு. இது எல்லாமே உபசர்க்கம் எல்லாமே யூஸ் பண்ணவே முடியாது. அதனால ஈல 3 தாத்து வருது. இத இங் அத்தியாயன குரூப்ல போடுறேன். இங் அத்தியாயனே. இதுல அதீதே, அதீஷே, அதீயே அப்படின்னு வரும். அந்த அதே வரும் பொழுது ஸோ அதுதான் இங்க வந்திருக்கிற
தாத்து ஜானாமின்னு சொல்றது. ஏன்னா அது கத்தவுங்கிறது வந்து வேற, ஈல வந்து 3 வரதால கொஞ்சம் பார்த்தோம்னா ஏன்னா அந்த நகாரம் வெறும் ஈன்னு டு கோ தானே. இல்ல வெறும் இன் அப்படின்னா வெறும் ஈன் தாத்து கிடையாது. ஆக்சுவலா ஒரிஜினலான தாத்து வந்து இன் கத்தவ் அப்படின்னு ஒரு தாத்து இருக்குது. இங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாத்து இருக்குது. அத்தியனேன்னு சொல்லிட்டு ஒரு தாத்து இருக்கு. உன்னுடைய இக் டு மெமரைஸ் டு திங்க் அப்படின்னு 3 தாத்து இருக்கு. அதனாலதான் நம்ம கிளாஸ்ல எல்எஸ்கே கிளாஸ்லயும் வந்தது இந்த இன் கத்தவ் வந்தது. உபைதி அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து அங்க வந்து வர்றது வந்து இன் கத்தவ். உப பிளஸ் ஏத்தி உபைத்தின்னு வரும் பொழுது அந்த எக்ஸப்ஷனுக்கு எக்ஸப்ஷன் சொன்னாரு இல்ல உற்சர்க அப்பவாதத்துல அதுல வர்றது இன் கத்தவ். நம்ம இலக்கணம் கிளாஸ் வரும்போது நம்ம அதை பார்ப்போம். இப்ப வந்து இது இங்கு அத்தியனே அப்படின்றது இதனுடைய இது. அது வந்து அதனாலதான் வந்து அந்த அந்த அவசிஷ்ட பாகத்தையும் சொல்லணும். அது பூர்ணமா அந்த தாத்து சொல்லணும். இன் கத்தவ் கம் ரூங் அப்படின்ற மாதிரி இன் கத்தவ் இங் அத்தியனே. ஓகே, let me check again. மகோதயா, இந்த இடத்துல திங்கிங் தானே மகோதயா மீனிங்? ஆமா, கத்தவ். அப்ப திங்கிங்னா எக் ஸ்மரணையே வருது மகோதயா. நீங்க சொல்ற இங்கு வந்து டு ஸ்டடி டு லேர்ன் தான் வருது. அதுலயும் பண்ணலாம். எக் ஸ்மரணைனா டு மெமரைஸ் டு திங்க் இருக்கு. ஓகே, அதுவும் பண்ணலாம். எக் ஸ்மரணையும் பண்ணலாம். ஆனா இன் கத்தவ் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. இன் கத்தவ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லங்க. இன் கத்தவ் வந்து டு கோ வருது. ஜானான்றது நீங்க இருக்கு. அப்படிதான் வந்து சில புக்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த நீங்க சொல்றது வந்து கரெக்ட். நான் இவரு ஸ்ரீநாத் மகோதயா சொல்ற மாதிரி கூட சில புக்ல கொடுத்திருக்காங்க. இன் கத்தவன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அந்த அர்த்தம் வந்து செட் ஆகல. இல்ல இல்ல இங்க வந்து ஏமின்னு தான் வரணும். அந்த சேர்ந்த அப்புறம் அர்த்தம் மாதிரி டு நோ அப்படின்னு லட்லக்காரம் வருது அப்படின்னு படிச்சேன் நான். அதனாலதான் இல்ல இல்ல அவ இங்க வந்து கிடையாது. இங்க அவன்றது உபசர்க பூர்வக்காக. இப்ப வந்து நீங்க இக்குன்னு போட்டா இக்குனா ஸ்மரணே. இங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து அத்தியனே. ஐ நோ, ஐ லேர்ன்ட். பட் ஏன்னா இந்த ரூபம் வந்து உத்தம புருஷத்துல வந்து ஏமின்னு வரணும். அவ பிளஸ் ஏமி அப்படின்னு வந்ததான் வந்து அவைமி நீங்க வரும். ஏன்னா இது வந்து உபசர்கம் இல்லாம பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இகாரம் அப்படின்னு வந்தா வந்து அங்க குணகாரியம் நடக்கும். சோ இதெல்லாம் நிறைய அந்த விஷயங்கள் இலக்கணத்துல நடக்கும். நமக்கு வந்து ஆனா இப்போதைக்கு அவ உபசர்க பூர்வகம். ஈன்றது வந்து நம்ம தாத்துன்னா அந்த நகாரம் போயிடும். அலஞ்சியம்ன்ற காரணத்தால் நகாரம் போயிடும். உத்தம புருஷ ஏக வச்சனம். ஏமின்னு வரணும் தாத்து. அதனுடைய ரூபம் வந்து ஏமின்னு வரணும். அப்பதான் அவ பிளஸ் ஏமி விருத்தி சந்தியாயி அவை மீன் வரும். ஓகே, பாத்துக்கலாம். நான் ரெண்டு புக் ரெஃபர் பண்ணேன். அதுல வெறும் ஈ அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் ப்ராப்ளம். அந்த ஈன்னு போட்டா வந்து என்னன்னாக்க அது எல்லாத்துலயும் வந்து அந்த அது உபதேசிக ரூபம்னு சொல்லுவாங்க. உபதேசிக தாத்துனா வந்து உபதேசம் பண்ண மாதிரி தாத்து எழுதணும். இது வந்து லௌகீக ரூபத்துல வந்து வெறும் இக்காரம் மட்டும்தான் நிக்கும். ஆனா அந்த நகாரம் வந்து மூர்த்தனி நகாரம் வந்து லோபம் ஆயிடும். இச்சம்யா போத்துவா. அதே மாதிரி இக்குனாலும் அப்படிதான் ஆகும், இங்குனாலும் அப்படிதான். ஆனா ஒண்ணு நகார இத்தான அதுக்கு பேரு கித்து, நகார இத்தான அதுக்கு பேரு கித்து, நகார இத்தான அதுக்கு பேரு கித்து. சோ அதுக்கு அந்த மாதிரி எது இத்தா இருக்குன்றத பொறுத்து அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் நடக்கும். மகோதயா, ஆனா அவர் சொன்னதுதான் கரெக்ட். இன்கதவ் போட்டீங்கன்னா சான்ஸ்கிரிட் அபியாசத்துல அவ் பிளஸ் ஈ தாத்து ரூ போட்டோம்னா அந்த லட்டு லகாரத்தை பிரதம புருஷம் ஏக வச்சனம் அவைதி அவைத்தக அவைமி உத்தம புருஷம் வருது. ஓகே, ஆனா இக்கு போட்டீங்கன்னாக்க இங்க போட்டீங்கன்னா என்ன ஆகுது? நான் அமைதி மட்டும் போட்ட உடனே அது டைரக்டா சன்ஸ்கிருத் அபியாசத்துல. ஆனா அர்த்தம் வந்து வேற. கத்தவுன்றது அர்த்தம் வேற. ஆமா, கத்தவ் இன் கத்தவ்னு வருது. ஓகே, பரவாயில்ல. நம்ம இன் கத்தவை எடுத்துக்கலாம். ஒன்னும் இது இல்ல. பட் இந்த மாதிரி 3 இருக்கு. அதாவது தெரிஞ்சு போனாப்ப ஓகே. அவன்றது உபசர்க்கம் வந்திருக்குது. அவ உபசர்க்கம் ஏ மீன் வரணும். அப்பதான் அவை மீன் வரணும். க்ஷம்யதாம்.
So, no, it's okay, sir. At least we got some knowledge from you. Thank you, madam. So, இப்போ வந்து, so, அராள பக்ஷ்மணः அஸ்ய சக்ஷுஷः ஆத்மீயம் வக்திரம் சிரம் லக்ஷ்மியம் ந கரோதி. வளைந்த புருவமுடைய உன்னுடைய கண்களுக்கு அவர் பாத்திரமாக ஆகவில்லை. வக்திரம் சிரம் லட்சியம் ந கரோதி. ஸோ நீ அவரை பார்க்கல, அதாவது அவர் உன்னை வந்து பார்க்கலங்கிறது இன்டைரக்ட் மீனிங். ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு வந்து தன்னுடைய உருவத்து மேல அவ்வளவு ரொம்ப இதா கர்வமா இருக்கிறார். ஸோ இந்த செகண்ட் சைட் ஆஃப் தி ஸ்லோகம் நல்லா இருக்கு. அராள பக்ஷ்மணா அஸ்ய சக்ஷுஷா ஆத்மீயம் வக்திரம் சிரம் லட்சியம் ந கரோதி. உன் கண்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டா பண்ணிக்கலங்கிறத கர்மணி பிரயோகம் மாதிரி கொண்டு வந்து நல்லா பண்ணிருக்க. அப்புறம் சமாசா பார்த்தோம்னா சுபகஸ்ய பாவஹ கர்ம வா சௌபாகியம். சுபக அப்படிங்கிறது ஊ வந்து அவ்வாகும், அதனால சௌபாகியம். சௌபாகியஸ்ய மதஹ தேன, சௌபாகியத்தினுடைய மதஹ இது கர்வம், அதான் சௌபாகியம். அராலானி பக்ஷ்மாணி எஸ்ய தத், அதாவது பார்வதியை குறிக்கக்கூடியது. வளைந்து உள்ள பக்ஷ்மாணி ஐலாஷஸ் யாருடையதோ அவள் அராளது. வேற இந்த அவைவி அதை தோத்து வேற ஒண்ணு. எது? அராளானி பக்ஷ்மானி, அதாவது வளைவுகள் இருக்கின்ற பக்ஷ்மானி ஐலாஷஸ், அதாவது கண்ணு உருவத்துல இருக்கக்கூடிய மயிர் ஒரு மாதிரி மேல் நோக்கி வளைந்திருக்கும். அது வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் தி லேடிஸ் பியூட்டி பாயிண்ட்ஸ். 32 லட்சம் அதான் சொல்றாரு அவர். ஆமா, அருளானி பக்ஷானி, அது வளைந்தன்னு இருக்கு இல்லையா? சோ வளைந்தங்கிறது விசேஷம். பட் ஃபைனலா எஸ்ய தத்து சேர்த்த அப்புறம் இது பகுரி யாருடையதோ அப்படின்னு வந்துட்டா அப்ப பகுரி. பார்வதியை குறிக்கிறதுனால பகுரி. சோ நம்ம விக்கிரக வாக்கியம் எழுதுறத பொறுத்து நம்ம இது பண்ணணும். அஸ்யன்னு ஒன்று பக்ஷ்மத்தை குறிக்குது. அரலாணி பக்ஷ்மாணி அஸ்ய எஸ்ய தத்துன்னு போட்டிருக்கு. நபும்சகலிங்கம் பக்ஷ்மன் நேத்திரத்தை குறிக்குதுங்க. அந்நிய பதம் வந்து நாட் பார்வதி, அந்நிய பதம் இஸ் நேத்திரம். வளைந்த புருவங்களை கொண்ட, அதுக்கு இமைகளை கொண்ட புருவங்களை, இமைகளை கொண்ட கண். அதனாலதான் எஸ்ய தத்துன்னு ஒன்று இருக்கு, நபும்சகலிங்கம். இல்லாட்டி எஸ்யான்னு வரும். அப்படி வரணும். நெக்ஸ்ட் கியச்சிரம் ஸ்ராம்யசி கௌரி வித்யதே மமாபி பூர்வஸ்ரம சஞ்சிதம் தபஹ ததர்த்த பாகேன லபஸ்வ காங்க்ஷிதம் வரம் தமிச்சாமி ச சாது வேதித்தும். என்ன சொல்றது, பார்வதி எவ்வளவு நாள் இந்த மாதிரி நீ தபஸ் பண்ணிட்டு உன்னையே நீ வருத்திக்க போற. நான் என்னோட பூர்வாசிரமம்ங்கிறாரு, இங்க பிரம்மச்சரியா இருக்கிறாரு.
பூர்வாசிரமத்துல நான் வந்து நிறைய தபஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட தபஸ்ல பாதி கொடுக்குறேன். ஸோ அதனால உனக்கு பிடித்த கணவனை நீ அடைவாய் அப்படி சொல்லிட்டு, அப்படி இருந்தா கூட நான் உன்னை வாழ்த்திருக்கேன், பார்த்திருந்தா கூட அவனை இன்னும் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்க. ஸோ இப்ப பதச்சேத அன்வய பார்த்தோம்னா புரியும். ஹே கௌரி கியச்சிரம் சாமியசி, நீ ஏன் இப்படி சோர்வடைஞ்சிருக்க? மம அப்பி பூர்வாசிரம சஞ்சிதம். சஞ்சிதம்னா சேகரிக்கப்பட்ட, நமக்கு பிராரப்த கர்மா சஞ்சித கர்மானெல்லாம் இருக்கு. ஸோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுன்றத நமக்கு வந்து இந்த சஞ்சிதம்ங்கிறது தெரியும். சேகரிக்கப்பட்ட பூர்வாசிரம, என்னுடைய முந்தின இதுல ஆசிரமத்துல இப்ப பார்த்தா பிரம்மச்சாரியம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது பிரம்மச்சாரின்னு கொடுத்துருக்கு. பிரம்மச்சாரிக்கு முந்தின ஆசிரமம் என்னங்கிற மாதிரி வரல. சோ பூர்வாசிரமம் கொஞ்சம் டிஃபிகல்ட் இன்டர்பிரட். ஏன்னா அவர் அதுதான் வந்து பிரதம ஆசிரமம். அது அவர் இருக்கிறதும் இப்ப பிரம்மச்சாரியா தான் இருக்கிறார். அதனால வந்து பூர்வாசிரமம் முதல்ல வந்து அது வந்து நம்ம ஒரு சன்னியாசியா ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து சொல்லும் போது பூர்வாசிரமம்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு பிரயோகம் இருக்கு. இங்க வந்து நான் பண்ண தவசை எடுத்துக்கொண்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொன்னா முன்பிறவின்னு எடுத்துக்கணும், இல்லாட்டி ஏன்னா 2-3 தடவை பிரம்மச்சாரின்னு வந்துடுது. ஆமா, ஈசன் பிரதம ஆசிரமம் ஒன்லி. பூர்வாசிரம சஞ்சிதம் தப்போ வித்தியதே. தப நான் முன்னாடி சேகரிக்கப்பட்ட தபம் எங்கிட்ட இருக்கு. ததர்த்த பாகேன, தத் அர்த்த பாகேன, அதுல பாதியை காங்ஷிதம் வரம் லப்யஸ்வ, அதை யூஸ் பண்ணி உனக்கு பிடித்த காங்ஷிதம் வரம், பிரைட் குரூம், வரம்னா மாப்பிள்ள, லபஸ்வ, சோ உனக்கு கிடைக்கட்டும். தம் சாது வேதித்தும் இச்சாமி. சோ இதை பற்றி தம் அவனை நன்கு வேதித்தும் அறியறதுக்கு ஆசைப்படுகிறேன். இதுல சமாசம் அது பக்கம் வந்தோம்னா பூர்வ ஆசிரமஹ பூர்வஹ ச அசௌ ஆசிரமஹ பூர்வாசிரமஹ. சோ இதுவும் பூர்வாசிரமங்கிறது கர்மதாரையும் பூர்வ ஆசிரமத்துக்கு விசேஷனம். சோ இது கர்மதாரையும். பூர்வாசிரமே சஞ்சிதம், இது பூர்வாசிரமத்தில் சப்தமி, சஞ்சிதம் சேகரிக்கப்பட்டது. சோ அதனால பூர்வாசிரம சஞ்சிதம், பூர்வாசிரமே சஞ்சிதம். அந்த இது மட்டும் எடுத்துட்டோம்னா அது பூர்வாசிரமே இருக்கிறதுனால சப்தமி தத்புருஷம். அர்த்த ச அசௌ பாகஹ ச. சோ அர்த்தஹ அசௌ ச பாகஹ ச, அதாவது என்னுடைய தபத்தில் பாதிங்கிறது அந்த அர்த்தம். அர்த்த பாகஹ அப்படின்னு வந்திருக்கு. தஸ்ய அர்த்த பாகஹ தேன ததர்த்த பாகேன. சோ என்னுடைய தவத்தில் பாதி. வேற புக்ல வேற ஒன்னும் அவர் அர்த்தாங்கிய ஆக போறாங்க. அதனால வந்து இவரும் அந்த பாகத்தை கொடுக்கிறார். ஒரு சுவை. பார்வதியோட தபஸ், இவருடைய தபஸ் ரெண்டுமே சேர்ந்து. நெக்ஸ்ட் இதி பிரவிஷ்யாபிஹிதா த்விஜன்மனா மனோகதம் சா ந சசாக சம்சித்தும் அதோ வயஸ்யாம் பரிபார்ஸ்வ வர்த்தினீம் விவர்த்திதா நஞ்ச நனேன
நேத்திர மைக்ஷத ಅನಂಜನ ವಿವರ್ತಿತ ಅನಂಜನ ಅಂಜನ ಅನಂಜನ ವಿವರ್ತಿತ ಅನಂಜನ ನೇತ್ರ ಅಂಜನ ಅಂಜನங்கிறது மையி ಅನಂಜನ ಮೈಯಿಡಾದ மையிடாது. ஸோ இப்போ வந்து அவர் பேசிட்டாரு. ஸோ இப்போ வந்து இப்போ ஸ்லோலி பார்வதி இஸ் கோயிங் டு டாக். நான் பேசல. அப்போ வந்து தன்னுடைய தோழியை பார்க்கிறா. ஸோ அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வருது. அன்வையா பார்த்தோம்னா இதி த்விஜன்மனா பிரம்மச்சாரியினால பிராமணனால பிராவிஸ்ய அபிஹிதா. பிராவிஸ்யன்னா இந்த இடத்துல பிராவிஸ்ய அபிஹிதா நுழைந்து பிரவிஸ்ய அபிஹிதா சா. ஸோ நுழைந்து பேசப்பட்ட அவள். ஸோ இந்த மாதிரி நுழைந்த பிராமணனால பேசப்பட்ட அவள் மனோகதம் சம்சித்தும் சம்சஸ்வ அப்படின்னு எல்லாம் இதுல பார்த்திருக்கோம். நம்ம சங்கேப ராமாயணத்துல அதே வார்த்தை தான் அது. சம்சித்தும் துமுன் பிரத்யயம், சம்சித்தும் மனோகதம் அப்படின்னு. மனோகதம்னு நமக்கு டிசையர். ஸோ அத சொல்வதற்கு அவளுக்கு அவ்வளவு இம்மீடியட்டா ஷீ டசன்ட் வாண்ட். அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தா. ஸோ அதனால அத்தோ பரிபார்ஸ்வர்த்தினி. ஸோ தன்னுடைய அருகில் நின்ற வயசியாம்னா இந்த இடத்துல ஃப்ரெண்டு, இளம் பெண்ணு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஃப்ரெண்டு வர்த்தித்த அனஞ்சன நேத்திரம். அதாவது அஞ்சனன மை, அனஞ்சனன மை தீட்டப்படாத கண்ணுடைய தன்னுடைய தோழியை அவளும் கண்ணுல பார்வதியும் கண்ணுல மை வச்சுக்கல, தோழியும் கண்ணுல மை வச்சுக்கல. ஏன்னா அவங்க தபஸ்ல இருக்கிறதுனால தபஸ்வினி. ஸோ அதனால அவ வந்து பார்வதியை பார்க்கிறா. ஐக்ஷத. ஸோ பார்வதி பெண்ட பார்க்கல. அது அர்த்தம் பொதிந்த பார்வை, நீ பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுக்கற மாதிரி பேச்சு. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியும். இந்த இடத்துல அந்த பரிபார்ஸ்வ வர்த்தினி அப்படிங்கிறதுக்கு என்ன இதுன்னா தன்னுடைய எண்ணத்தை அறிந்த தன் பக்கத்துல நிற்கக்கூடிய அப்படின்னு உள்ளர்த்தம். ஸோ அவ பார்வதியில என்ன நினைக்கிறான்னு அவ ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவளை பார்க்கறா அப்படின்னு. சமாசம் பார்த்தோம்னா பரிபார்ஸ்வே வர்த்ததே தத் ஷீலா. தத் ஷீலான் இருக்கு. அத வார்த்தை பிரிச்சோம்னா தத்து ஷீலா சீலா. இது வந்து இது சத்துவம், அப்புறம் சத்துவம் பிளஸ் சத்துவம். அதான் தச்சு. வந்து ச ஆயிடுறது, இது ச வந்து சி ஆகும். ஸோ ரெண்டு சமோசம் இருக்கு, சாரி ரெண்டு சந்தி இருக்கு. பரிபார்ஸ்வே வர்த்ததை, பரிபார்ஸ்வே பக்கத்துல வர்த்தத்தை இருக்கிற அது இருந்த தத்சீலா அந்த பெண்ணு தான் பரிபார்ஸ்வ வர்த்தினி தாம், அவளை அப்படிங்கிறதுனால தாம். மனோகதம் தான் மனோகதம், சஷ்டி தத்புருஷ சமாசம். சிலதெல்லாம் நான் நோட் பண்ணது, ஸோ இந்த புக்ல இருக்காது. மனோகதம் அது தோணித்து. ஸோ வே ஜன்மனி எஸ்ய சஹா. அதாவது 2 ஜென்மத்தை உடையவனோ அவன், அதாவது இருமுறை பிறந்தவன் எவனோ அவன் பிரம்மச்சாரி. இங்க வந்திருக்கிற சிவனை குறிக்கிறது. ஸோ
பகுவிரிகி அவித்யமானம் அஞ்சனம் யஸ்மின் தத். ஃபர்ஸ்ட் அனஞ்சனம்னு எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட் நமக்கு தெரியும் நை சமாசம். ஏன்னா அஞ்சன ஸ்வராட்சரம், அதனால போட்டும்போது வந்துடும். அனஞ்சனம் யஸ்மின் தத் அவித்யமானம், அதாவது கண்ணுல மை அறியாத, மைகளை அறியாத கண்ணு, அதனால இருந்தது அனஞ்சனம். தச்ச நேத்திரம், அனஞ்சன நேத்திரம் விவர்த்தித்தம், விவர்த்தித்தம் அனஞ்சனம் நேத்திரம் யஸ்மின் கர்மணி தத். இந்த சம்பத் எதுக்கு இந்த வேர்டு கர்மணிங்கிற வேர்டு இப்படி எதுக்கு வந்திருக்கு சொல்ல முடியுமா? யஸ்மின் போட்டால் இப்ப கர்மணின்னு போடணும். அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. அந்த கர்மணி எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. தெரியல. அப்புறம் வயசியாம்ங்கிறதுக்கு வயசா துல்லியா, ஏன்னா அவளை ஒத்த வயசு. சோ அதனால அந்த வயசியாம பிரிச்சோம்னா வயசியா துல்லியா இது வயசியா. வேற இந்த இடத்துல இது ஒண்ணும் இல்ல, புரியாத அர்த்தம் ஒண்ணும் மத்தியெல்லாம் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் 52வது ஸ்லோகம். சகி ததியா தபுவாச்ச வர்ணினம் நிபோத சாது தவ சேத் குதூஹலம் யதர்த்தம் அம்போஜானி அம்போஜ விவோஷ்ண வாரணம் கிருதம் தபஹ தபஹ சாதனம் ஏதையா வபுஹு. அதாவது இப்போ அந்த ஃப்ரெண்டு பிரம்மச்சாரி பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்ததுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல எப்படின்னா எகைன் ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது லைன் ரொம்ப அழகான காளிதாசன ஐ மீன் அவனுக்கு தகுந்த இது கொடுத்திருக்காரு. அதாவது எப்படி ஒருத்தர் ஒரு தாமரை மலரை நாம கொடையா பிடிச்சுக்க மாட்டோம், ஆனால் கொடையா பிடிச்சுக்கிற மாதிரி தன் உடம்பையே தவம் செய்யறதுக்கு இவன் ஒரு கருவியா யூஸ் பண்ற. அப்படின்னா ஒண்ணு காளிதாசன் பிரிங்ஸ் இன்டு பார்வதியோட உடம்பு அவ்வளவு மென்மையா இருக்கு. 2 பார்வதியும் முன்னாடியே தாமரை மலை போன்ற முகம், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ இந்த இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து யாருமே தன்னுடைய தாமரை மலர் கொடையா பிடிக்கிறது அது போல தன்னுடைய மிருதுவான உடம்ப ஒரு தவம் செய்யும் கருவியாக செய்தாள். கொடைக்கும் தாமரை மலருக்கும் பார்வதியோட உடம்ப ஈக்குவேட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. இது இப்போ நம்ம அன்வயா படிச்சா இது புரியும். ததியா சகி தம் வர்ணனம் வாச்ச. சோ இங்க இடத்துல வர்ணினம்ங்கிறது சாதுவை குறிக்கிறது, விருந்தினர். சோ பிரம்மச்சாரி, இந்த இடத்துல பிரம்மச்சாரி வர்ணின்னு இருக்கு. வர்ண அப்படிங்கறத கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, கலர் இல்ல, வர்ணினம். சோ சகி உவாச்ச கூறுகிறாள், ஹே சாது, ஹே சாதுவே, தவ குதூகலம் சேத் நிபோத, உனக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தால் கேள். நிபோத யதர்த்தம் ஏதையா அம்போஜம் உஷ்ண வாரணம் இவ. அதாவது அம்போஜம் தாமரை மலர், உஷ்ணவாரணம் வெப்பத்தை தடை செய்வது போல. அதாவது தாமரை மலரை கொடையா சூரியனோட இதுக்கு எதிர
கொடையாக பிடித்தது போல இவ தபசாதனம் கிருதம் வபு. தவம் செய்வதற்கு ஒரு உபகரணமாக எவ்வாறு தாமரை சூரியனுடைய வெப்பத்தை தடுக்க கொடையாக பிடிக்கிறோமோ அது போல் தன் உடம்பை ஒரு கருவியாக செய்தாள் அப்படிங்கிறது. தப்பகா சாதனம் கிருத்தம், தன்னுடைய உடம்பை ஒரு தப்பத்துக்குரிய சாதனமாக செய்தாள். இப்ப பேச ஆரம்பிக்கிற அததான் சொல்றது. இந்த உதாரணம் நல்ல உதாரணம். சொன்ன மாதிரி காளிதேசனுக்கே அவனோட ஸ்டாம்ப். இதுல சமாசம் அம்பசி ஜாயத்தே இதி அம்போஜக, இது நம்ம பார்த்திருக்கோம். சரோஜே ஜாயதி இதி சரோஜக, இதெல்லாம் உபபத சமாசம். என்ன கிரியாபதம்? சரசி ஜாயத்தே, சரசி ஜாயத்தி, சரசி ஜாயத்தே இதி சரோஜக. சரோஜா. அம்போஜம் உஷ்ணம் வாரியத்தே அனேன இதி. உஷ்ணவாரணம், வாரியத்தேன்னா இந்த இடத்துல தடை செய்வது, உஷ்ணத்தை தடை செய்வது. அனேன இதி, இதுவும் உபபதம். ஏன்னா வாரியத்தேங்கிறது கிரியாபதம். அதனால இதுவும் உபபத சமாசம். வேற சமாசம் பார்த்தா சிரவண குதூகலம்னு இருக்கு. இந்த இதுல இது இதுல தான் இருக்கு. பாவார்த்தத்துல இருந்ததுனால சொல்றேன். சிரவணாய குதூகலம், இது நம்ம சதுர்த்தியில போட்டுருக்கணும். ஏன்னா சிரவண குதூகலம். சிரவணாய குதூகலம்னு இதுல வரும். ஜஸ்ட் என்ன நார்மலா பாவார்த்தத்துல இருக்கிறத சமாசம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது நமக்கு பழசு கொஞ்சம் ஞாபகம் வேணும். எது அது தபஸ்ய சாதனம் தான். தபஸுக்கு சாதனம். அதனால தபசக சாதனம். ஷஷ்டி தபசின்னு வராது. இங்க அந்த உபமா அலங்காரமும் வந்திருக்குது. சொன்ன மாதிரி அம்போஜம் உஷ்ணவாரணம். எப்படி தாமரைய வச்சுக்கிட்டு அது ஒண்ணு கொடை மாதிரியா பிடிக்க முடியும்? அது எப்படி பொருந்தாதோ அது போல இவளுடைய தவமும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு, தாமரை போல இந்த உடம்பை வச்சுட்டு தவம் பண்றது அது போல சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா படிச்ச அந்த அலங்காரத்துல உபமா அலங்காரம். இன்பிட்வீன் ஒரு கொஸ்டின், நமக்கு அந்த இவங்க அலங்காரம் எடுத்தாங்களே அதை நமக்கு அப்புறம் பிடிஎஃப் கொடுப்பாங்களே எப்படி? ஆமா, அப்படி கொடுப்பாங்க. கொடுப்பாங்க, சொல்லிருந்தாங்க. ஏதோ டைப் பண்ணணும், ஏதோ எக்ஸாம் போயிட்டு இருக்கு சம்திங். நான் நிறைய நோட் பண்ணிக்கல அதுல அவங்க சொல்லும்போது. நம்ம அது பாத்துக்கலாம். இல்ல இப்ப நம்ம வில் டேக் ஒரு சின்ன கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிடலாம். இந்த கர்மணி அந்த எஸ்பின் கர்மணி போட்டவன வேற வழி இல்ல. அந்த நிவர்த்திதம் அஞ்சனம் நேத்திரம் எஸ்மின்னு போட்டா எந்த செயலிலோ அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் கர்மணின்னு இருக்கு. கர்மணின்றது அந்த இடத்துல சப்தமி விபக்தி. கர்மன் கர்மணி. பிரயோகமா என்ன அது? இல்ல, எந்த செயலிலோ. விவர்த்தித்தம் ஓர கண்ணுல, அஞ்சனம் எஸ்மின் கர்மணி எந்த செயலில். ஏன்னா எஸ்மின் போட்டாவே யூ ஹாவ் டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ சப்தமி. சோ அங்க கர்மணின்னு போட்டிருக்கிறதுனால அந்த கர்மணின்றது நாம நார்மலா யூஸ் பண்ற கர்மணின்னு கிடையாது, செயலில். சோ இப்போ கண்ணுல தீட்டிக்கிறோம், அதனால மையற்ற கண். அஞ்சன மையிடம் அம்பிகை எம்பிரான்னு பாடுவான் கற்பகாம்பாள் பாட்டு. இதுல மையிடாத கண். எதில் மையிடாத கண்ணால ஒரு கண்ணுல பார்த்தா அது அங்க எஸ்மின் ஏதோ போட்டிருக்காங்க. அதனால எஸ்மின் போட்டதுனால கர்மணின்னு வந்திருக்கு. எதில் மையிடவில்லையோ இல்ல. இப்ப எஸ்மின் தத்துன வார்த்தை இது அர்த்தம் பூர்வகத.
எஸ்மின் தத்துன்னு வந்து எஸ்மின் வார்த்தை அப்படியும் பூர்வம் மீன் முடிகிறது ஃபுல்லா. இல்ல எஸ்மின். சோ எந்த இடத்துல சோ அந்த கர்மணி இல்லாம கூட முடிகிறது. இல்ல, ஆனா கர்மணின்னு நீங்க வந்திருக்கிறது வந்து வந்து சப்தமியில கொடுத்திருக்காங்க. சரி, இப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா அங்க கர்மணின்னு போட்டிருக்கிறதுனால சொல்றேன். அது வந்து சப்தமி. எஸ்மின் கர்மணி எந்த செயலிலோ தத்து. எது ஐக்ஷத்துன்னு வருது இல்ல, ஐக்ஷத்துன்றது வந்து வினைச்சொல். அந்த வினைச்சொல் வருதுன்னா அந்த வினைச்சொல்லுக்கு முன்னாடி கிரியாபதத்துக்கு முன்னாடி வர்றது வந்து தித்தியா விபக்தியில வரணும். அது வந்து கர்மபதமா வரும். அது கர்மபதமாக தித்தியா விபக்தி. அஞ்சனம் நேத்திரம் எஸ்மின் கர்மணி தத்து. தித்தியா விபக்தி ஏகவச்சனம். விவர்த்தித அனஞ்சன நேத்திரம் போட்டு தம்முன்னு வரணுமே. இல்ல, ஐச்சத்துன்னு போட்டதுனால கக ஐச்சத்து, கிம் ஐச்சத்து, கா ஐச்சத்துன்னு கேட்டாக்க அங்க வந்து கிம் ஐச்சத்து. கிம் ஐச்சத்து விவர்த்தித அனஞ்சன நேத்திரம். இல்ல, நேத்திரம்ங்கிறது வந்து இது ஓகே. இது நேத்திரம் கர்மணி சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம். I think we have only 2-3 minutes. I wanted to discuss something else. இந்த கிளாஸ் இப்படி கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா வந்து we have நிறைய போர்ஷன் அங்க முடிச்சிட்டாங்க and other things are starting. இல்ல நம்ம இது ஸ்பீடா முடிக்கணுமா? எந்த மாதிரி பண்ணலாம்? இப்படி படிச்சுட்டு போனா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? ஏன்னா 6 மணிக்கு உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் இருக்குது. மங்கையர்கரசி மாதா, விஜயகுமாரி மாதா சொல்லுங்க. யாரும் ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் problem இல்ல. Every day I can schedule a class and continue, but is it useful to go like this and what we should, because LSK ஓடுது, வேற அந்த அலங்காரம் நடத்துறாங்க, வார்த்தையை கணிதம் வரும். இன்னும் 20 ஸ்லோகம் தான் இருக்கு. இந்த ஒரு 4-5 கிளாஸ்ல முடிச்சிடலாம். இன்னும் அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட இன்னும் ஒண்ணு நடக்கும். நெக்ஸ்ட் இல்ல கையில அலங்காரம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாரும் கேட்டுதான் அப்படி வச்சிருக்கோம். வேற வந்து கிளாஸ் ஆகுதுன்னா வேற என்ன பண்றதுன்னா நீங்க டைம் மாத்துறதுன்னா நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணீங்க. இப்போதைக்கு I can continue putting this notice and continue like this. இதே ஸ்பீட்ல இந்த வாரம் முழுக்க கண்டினியூ பண்ணலாம்ன்றீங்களா? இதோட முடிச்சிடலாம்ல மகோதியா? ஒரு நாளைக்கு 8-9 பண்றோம் மகோதியா. இன்னொரு 5 கிளாஸ் கூட முடிச்சிடலாம். மொத்தமே 86 ஸ்லோகம் தானே இருக்கு. அது நம்ம LSK போகுது. அதுல அதுக்கு இல்லாம நம்ம அந்த அலங்காரம் ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப டெக்ஸ்ட் இல்லாம நீங்க எப்படி நடத்துவீங்க மகோதியா? டெஸ்ட் இல்லாம எப்படி நடத்துவீங்க அலங்காரம்? யாருக்கிட்டயுமே டெக்ஸ்ட் கிடையாது. வேணாம்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. LSK இருக்கு. உங்களுக்கு கேட்கிறேன் நான் இப்படியே பண்றதுன்னா, பட் எவ்ரிடே வந்து it should be possible for somebody to do it. ஸ்ரீநாத் மகோதயா can do it every day. Is it okay for you? பண்ண முடியுமா? அவர் ஸ்ரீநாத் மகோதயா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மகோதயா? இப்ப நம்ம ரொம்ப ஸ்பீடா தான் போறோம். வேற நடுவுல கூட எதுவுமே இல்ல. நம்ம கடகடன்னு தான் போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் சும்மா நமக்கு இப்போ இத முடிச்சிட்டோம்னா இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை ரிப்பீட்டடா பண்ண போறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஸ்டோரி தான். ஆனா எக்ஸாம் டைம்ல நம்ம இதை ரிவிஷன் நம்மளே பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா லகு சித்தாந்தம் பத்தி இப்பதான் நேத்துதான் ஒண்ணே நடத்தி இருக்கிறாரு தசம பாகம் இல்லையா? இது ஒரு 4 days 5:15 to 6:30 will continue. நீங்க வெச்சுக்கோங்க மகோதியா. எனக்காக நீங்க பாக்காதீங்க. நான் அங்க கிளாஸ் everybody has something. Not only you have work. Everyone has some other work, some other assignment, some other commitment. Everybody has. For example, மங்கையர்கரசி மாதா, விஜயகுமாரி மாதா, they have to attend something else. மகோதியா இன்னைக்கு தான் மகோதியா அவங்க போட்டிருக்காங்க. நாங்க இது அது டெய்லி வராது. ஆமா டெய்லி வராதா? ஓகே. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இதோட முடிச்சிக்கிறதா இல்ல நம்ம will continue for another half an hour? இல்ல அவங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னா இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேணா பண்ணிக்கலாம் மகோதியா. இன்னைக்கு இருக்கு. அதான் நம்ம ஓகே. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு இருக்குன்னா நம்ம முடிச்சுக்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல. Okay. So we'll continue with this 5:15 to 6:30. ஸ்ரீநாத் மகோதயா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா மகோதயா எனக்கு 5:15க்கு முடிஞ்சாதான் வர முடியும். நான் that is okay because if it is delayed then again everything gets delayed. If I
make it இல்ல final. நீங்க Then வச்சுக்கோங்க மகோதயா. நான் முடிச்சிட்டு everything வரேன். gets அப்புறம் நீங்க வரலன்னு சொல்ல வேணாம். இல்ல everything will get delayed. So அதனால அதுக்கப்புறம் then முடிக்கிறப்போ வந்து again somebody will say no எனக்கு டைம் ஆயிடுச்சு டைம். So then that's why we'll stick to this timing. அப்படி இல்லன்னாக்கா you all can decide some other time and do it, and the link is open so you can use that. So for now I will assume that everybody is okay with this unless ஆமாம் மகோதயா, subjected. இட்ஸ் So ஓகே, 5:50 இட்ஸ் to ஓகே, 6:30. ஃபைன். ஸ்ரீநாத் மகோதயாவுடைய கருணையினால் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் உங்களோட இதுவும் தான் பெனிஃபிஷியரியாக அவர் இருக்கு. ஏதாவது அப்ஜெக்ஷன் சொன்னாருன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஆமா, பண்ணிக்கலாம். ஆமா. ஏன்னா அவர் நடத்தேன்னு சொன்னாருன்னா நாங்க கேட்கறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவுதான். ஆமாம் மகோதயா, இன்னைக்கு தான் அந்த அது அன்அவாய்ட் பண்ண முடியாது மகோதயா. அது ஹோல் Okay, that's okay. I understand. அது வரும்போது இது மாதிரி வரும்போது நம்ம அதை கொடுத்துக்கலாம் மகோதயா. இன்னும் டைம் நிறைய இருக்கு மகோதயா. ஒன்னும் நம்ம அவசரப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. இல்ல ஏப்ரல் பிகினிங்ல நமக்கு எக்ஸாம் வந்துரும். ஏப்ரல் 1 or 2 செகண்ட் அனௌன்ஸ் பண்ணல. பட் இன்னும் டெக்ஸ்டே அனுப்பாம எப்படி மகோதயா அதுக்கு உங்களுக்கு இது எக்ஸாம் எல்எஸ்கே முத நாள் பாடம் நடத்தி மறுநாள் பரீட்சைக்கு சேர்க்கலையா? 2 டேஸ்க்கு 2 டேஸ் கிளாஸ் தான் நடத்திருக்காங்க. 2 டேஸ்க்கு அது கரெக்ட். பார்த்தா நமக்கு டெக்ஸ்ட் வந்தாதானே நம்ம அதை இதை நிறுத்திட்டு அதை படிக்கலாம். அது எக்ஸாம் 2 நாள் முன்னாடி கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே சரி, அது வேண்டாம், விட்டுருவோம். சோ if you don't have இது வேண்டாம், எல்லாரும் வேணாம்னு சொன்னா நிறுத்திடலாம் மகோதயா. அவங்கவங்க படிச்சுக்கலாம். இருக்கட்டும்பா. Okay, so we continue. So that is the thing. Okay. மகோதயா, இன்னைக்கு அவங்க கிளம்பணும் 2 பேருமே. ಮಹೋದಯ ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ. ಶ್ರೀಮಾದೇವಕ್ಕೂ ಧನ್ಯವಾದ, ಬಹು ಧನ್ಯವಾದಗಳು. ಕ್ಷಮ್ಯತಾಂ. இன்னைக்கு இதோட முடிச்சு போவோம் மகோதயா. ಕ್ಷಮ್ಯತಾಂ. நான் போட்டிருந்த கிளாஸ் டைம், ஆனா மேபி ஐ புட் இட் இன் ரோமன்